பொறுமையான வாக்கியத்தை கேட்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நான் மத்தியிலே கர்த்தாவே அருமையான தேவதாஸ் சபை சென்னையில் அழைத்து வந்து சபையை மனவாட்டிக்குரிய அலங்காரத்திற்கு ஆயத்தப்பட வேண்டும் சொல்லி நாட்களிலோ நமக்கு சொல்லித்தர செய்திகளை நன்றி செலுத்துகிறேன். சபை நாட்களிலே அலங்காரம் என்று சொல்லிக்கொண்டு மனுஷனை தூக்கி பேசுவதும் உலக அலங்காரமும் சபைக்குள்ளார அலங்காரத்தையும் காட்டிக் கொண்டு வரார்கள். ஆனாலும் வசந்த பிரகாரமாக நாம் எப்படி அலங்கரிக்கப்பட வேண்டும் சொல்லி நாட்களும் கூட நம்முடைய ஆட்டிடியூட்ஸில் அந்த அலங்காரம் இருக்க வேண்டும் சொல்லி நாட்களும் கூட அருமையாக நமக்கு தேவதாசன் மூலமாக தேவனுடைய செய்திகள் கருத்து நன்றி செலுத்துகிறேன். கருத்து சோத்திரம். இதோடு சேர்ந்து கருத்து ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறார். அதாவது நேற்றைய தினத்தில் எனக்கு ஒரு காரியம் உணர்த்தப்பட்டது. கர்த்தர் நம்மளை எப்போவுமே திருவசனம் கொண்டு தான் நம்மளை ஆசிர்வதிக்கிறார். அவரோட திருவசனங்கிறது அவரோட வார்த்தைகள், அவரோட வார்த்தைகளை கொண்டு தான் ஆசீர்வதிப்பார். அவர் என்ன வார்த்தை வேதம் சொல்லியிருக்கிறாரோ பசுவன் சொல்லிருக்கிறோ அப்படியே அவர்களை ஆசீர்வதிக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளாக நம்மளோட ஆசீர்வாதம் அடங்கியிருக்கும். அதுக்கு மீது தான் ஒன்றும் செய்யப்படுறதில்லை. ஆனால் நம்ம சிலத்தை என்ன நினைக்கிறோம் தெரியுமா? தேவனுடைய வசனத்துக்காக தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், தேவன் வசனத்துக்காக நடத்துகிறார். அறியாமையே நம்ம வசனத்து மீது தான் ஏதாவது ஒன்று தேவனை கேட்டுக்கொண்டு அது கிடைக்குன்னு சொல்லி சில இடத்துல ஒரு அவிசுவாசத்துக்குள்ளே வந்துடும். கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஒரு அவிசுவாசம் வந்துடுறோம். என்னென்னா நீங்கள் வசனத்துக்கு பிரகாரமாக கர்த்தர் நடத்துவாருங்கிறத அறியாமைனாலே வசனத்துக்கு மீதுதான் ஏதாவது கேட்டுக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம்? சிலது சோர்ந்து போகிறோம் காணப்படும். தேவ பிள்ளைகள் தேவன் நடத்துகிற விதத்தையும் அறிய வேண்டும். சங்கீதம் 119:65 வாசித்துப்பாங்க. வசனத்துக்கு நடத்தினே சொல்லி அது பக்தர் சாட்சி சொல்கிறார். எப்போவுமே தேவன் வசனத்து கொண்டு தான் ஆசீர்வதிப்பார், வசனத்து கொண்டு தான் நடத்துவார், வசனத்தை கொண்டு தான் உங்களை தமிழ் பக்கமே திருப்புவார். ஒரு தாறுமாறு அவர்கிட்ட இருக்காது, கண்ணா பின்னா அவர்கிட்ட இருக்காது. ஒரு ஒழுங்குமுறையமாக வசந்த பிரகாரமாய் ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம், வாசிக்கலாம். நான் கர்த்தாவே உங்க வசனத்துப்படி உங்களுடைய அடியை நன்றாய் நடத்துவீர் என்று அவர் கேட்கல. எப்படி சொல்றாரு? நடத்தினீர் அப்படின்னா தேவன் எப்பவுமே, அதாவது இந்த பக்தர் என்ன சொல்றாருன்னா, ஏதோ ஒரு காரியம் நடத்தப்பட்ட பிரகாரமாய் பைபிளை ஒத்து பார்க்கிறாரு, அது எல்லாம் அப்படியே இருந்திருக்கு. அப்போ ஒரு சாட்சி உண்டாயிடும், கர்த்தர் இந்த வசனங்களாக நடத்தியிருக்கிறார் அப்படின்ற உடனே அவர் பாட்டா எழுதுறார். தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத கர்த்தருடைய வசனத்து பிரகாரம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இது எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? கர்த்தர் வசனம் அப்படின்னா யோவான் எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம் 16:13-14 இயேசு வினவின அந்த வார்த்தைகளை, பிதாவை அவருக்கு வினவின வார்த்தைகளை அப்போது பசுத்தாவை நம்ம கொடுத்து அது சத்தியத்தில் நடத்துகிறார். பசுத்த வசனம் மூலமாய் நம்ம எப்படி நடத்துகிறார், எப்படி அறிந்து கொள்ளலாம்? பசுத்தாவியான வசனத்துக்குள்ளே நம்ம நடத்துகிறத பார்க்கிறோம், வாசிக்கலாம். அவர் வரும்போது சத்தியாவே அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், இங்க பாருங்க, அவர் தம்முடைய சுயமா எதுவும் பேசாதபடிக்கு நாம் கேள்விப்பட்டவைகள் இயேசு அதான் தேவனுடைய பிதாவிடமிருந்து கேட்கப்பட்ட பிரகாரமாய் வாசிங்க. நாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அடுத்த வசனம் பாருங்க. இயேசுவிலிருந்து எடுத்து கொடுப்பார். அது இயேசு சொல்ற வார்த்தைகளை அங்கே நமக்கு நடத்துவார், வாசிக்கலாம். அவர் என்னுடைய எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் கர்த்தருடைய வார்த்தைகளை இயேசு வார்த்தையை எடுத்து பசுத்தோரை அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துகிறார். அடுத்தது பிதாவுடைய யாவும் என்னுடையது, அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து பசுத்தாவை நம்மளை அறிவித்து சகல சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார். இந்த விஷயத்தை புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் தாறுமாறா ஏதாவது நினைச்சிட்டு கர்த்தர் செய்ய நினைக்காதீங்க. நீங்கள் எதை நினைச்சாலும் உங்கள் கற்பனை, கனவு, சொப்பனை எல்லாம் எதாக தான் இருக்கணும்? வசனம் ஒருங்கிணைக்கணும். அது வழியாக தான் கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பார். வசனத்துக்கு மீறி போய் ஏதாவது கற்பனை பண்ணி ஏதாவது நினைச்சிங்க அப்படின்னா அது நடக்காது. நீங்கள் சோர்ந்து தான் போவீங்க. பசுத்தாவையானவர் இந்த வசனத்தை என்ன செய்யற அவங்களுக்கும் அதை நடத்துவார். பசுத்தாவை நடத்துறது எப்படி தெரியுமா? எப்பவும் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராகவும் தேவனுடைய வசனத்துக்கு நேராக நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவுடைய உள்ள காரியங்களை கேட்டு அறிந்து அதன் பிரகாரமாய் வாக்குத்தத்தத்துக்கு நேராக வசனத்துக்கு பிரகாரம் நடத்துவார். தவிர நம்முடைய நினைப்புகள் நேராக நடத்துவார் நீ நினைக்காதீங்க. தேவனுடைய வசனம் சோத்திரம் இல்லாத இதில் 2 காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். வேகமாக சொல்லி முடிச்சிடறேன். தேவன் நம்ம ஆசைக்கு வெறுத்துப்பாங்க. அதாவது எனக்கு மோகனிடம் பேசிட்டு ஒரு காரியம் எனக்கு நான் சொன்னேன். சபையாட்ட போயிட்டு இருக்கும்போது நான் சபையாட்ட சொன்னாங்க, சமாதி தேவன் தான் நம்ம தேவன், களவு பண்ணுறதுக்கு நம்ம தேவன் இல்லை அப்படின்னு. களவு பண்ணுறவங்களுக்கு தேவன் இல்லை, சமாதி தேவன் தான் நம்ம தேவன் என்று சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகளை கொடுத்து பேசிட்டு இருந்தேன். உடனே அவர் எனக்கு ஒரு கவுண்டர் போட்டார். சமாதி தேவன் களவு பண்ணுற தேவன் சொன்னால்
அப்போ உன் பூமியிலே நான் சமாதானம் உண்டு பண்ண வந்ததில்லை, அவங்களுக்கு பிரிவினை உண்டாக்க வந்தேனே, அந்த வசனம் இல்லையா அப்படின்னு கேட்டார். இந்த வசனத்தில் நல்லா கேட்டுக்கோங்க, ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, ஒரு சீக்வன்ஸ் 1 2 3 அப்படின்றது இருக்கு. இந்த வசனம் இந்த ரெண்டுக்கும் எதுக்கு முனையை பார்த்துக்கோங்க. சமாதானப்பட முடியாத தேவன் வந்திருக்காரு நான் சொல்கிறேன். அப்போ பிரிவினை உண்டாக்க வந்திருக்கிற வசனம் இருக்கு, அந்த வசனத்தை என்ன பண்ணுறது போதியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அவர் கேட்ட கவுண்டர் கரெக்டு, ஆனால் பதில் தெரியாமல் போட்டுருக்கலாம். கர்த்தர் சோதரம் விளக்க நான் கொடுத்தேன். ஒரு சீக்வன்ஸ் இருக்குப்பாங்க. அதாவது நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன், சமாதானம் எல்லாம் அப்படி எது எப்போ சொன்னார் தெரியுமா? நாம ரசிக்கப்பட்ட உடனே நம்ம வீட்டில் சில ஆட்கள் ரசிக்கப்படாத இருக்கும் போது அந்த வார்த்தை சொன்னார். நாம ரசிக்கப்பட்ட உடனே நம்ம வீட்டில் சில ரசிக்கப்படாத ஆட்கள் இருக்கும்போது அவங்க பற்றி நம்ம பிரிவினை உண்டாக்கி நம்முடைய தனி வாழ்க்கையை கற்று கொண்டு போக முடியாது, ஒரு ஆவிக்கு வாழ்க்கையை நம்ம கொண்டு போக முடியாது சரி சொன்னார். தவிர அடுத்த வசனம் பாருங்க, அதாவது அந்த காரியத்தை சொல்லி முடிச்சோன்னே, அப்போ இது வந்து முதல் நடக்குது. எது நடக்குது? பிரிவினை உண்டாக்குறது முதல் நடக்குது. ஆனாலும் அவருடைய அடுத்த நோக்கம் என்ன? என்னோட சமாதானத்தை வைத்துட்டு போகிறேன்னு சொல்றாரு. இது வசனம் என்ன? சமாதானத்தை வைத்து போனதுக்கு அப்புறம் தேவன் சமாதானத்தை பிரிப்பாரா, இல்லை பிரித்ததுக்கு அப்புறம் சமாதானம் கொண்டு கொள்வாரா? அப்ப இது என்ன தெரியுது அப்படின்னா, வசனத்துக்கு என்ன இருக்குது? ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. வசனத்தை ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. இஸ்ரேல் கோத்திரர்கள் அப்பத்தை 12 அப்பத்தை மேலே வைக்கும்போது எப்படி இருந்தாங்க? அந்த கோத்திரத்தின் படியாக என்ன செஞ்சாங்க? வரிசைப்படுத்தினார்கள். சும்மா காட்டா மாதிரி அங்கே 2 இங்கே 2 இங்கே 6 அப்படி கிடையாது. எப்படி இருந்துச்சு? வசனத்தை என்ன செஞ்சார்கள்? வசனம்னா அப்பம், மண்ணா, அதை எப்படி வச்சாங்கன்னா பலிபடத்தில் வரிசைப்படுத்தி வச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் இவருக்கு வரிசைப்படுத்தி வச்சாங்க. அப்போ வசனம் வந்து வசனத்துப்படி தேவன் நடக்கிறா இருந்ததுன்னா, வசனப்படி தேவன் நடக்கிறா இருந்தால் ஒரு வரிசை பிரகாரம் தான் செய்வார். அந்த வரிசையை உள்ள அடங்கியிருக்கணுங்கிறதா தேவனுடைய காரியம். அந்த வரிசைக்குள்ள நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா காரியம். அப்போ 3ஆம் நம்பர் வசனம் நிறைவேறதுக்கு, அதாவது பின்னாடி போகணும். அதாவது 1ஆம் நம்பர் வசனம் நிறைவேறதுக்கு நீங்கள் 10 ஒரு ஸ்டெப்ஸ் வசனம் நீங்கள் என்ன செய்யறீங்க? கடைபிடிச்சிக்கணும். அந்த 10 முதல் கர்த்தர் நடப்பிப்பார், 9 நடப்பிப்பார், 8 நடப்பிப்பார். கடைசியில் அந்த முதல் நம்பரை என்ன செய்வார்? உங்களுக்கு அவரு நடப்பிப்பார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. அப்போ ஒரு வசனம் நிறைவேறதுக்கு அதுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட இன்னும் 10 வசனம் இருந்துச்சுன்னா அதை நடப்பித்து தான் ஸ்டேட்டாக செய்ய மாட்டார். ஒரு சின்ன உதாரணம் பாருங்க. கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாதாக. இப்போ உங்கள் கையின் பேசுறது தேவன் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 122 நம்ம வாசிக்கிறோம். 128 2 வாசிக்கிறோம். சில வசனம் வாசிக்கிறோம், தெரிஞ்ச வசனம் தான். 122 எப்படி வாசிக்கிறோம்? உன் கையின் பேசுறது நீ சாப்பிடுவாய். அதே கையின் பேசுறது கர்த்தர் உன் கலந்திக்கிறோம், உன் கையின் வேலையும் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்ல பார்க்குறான். உன் கையின் வேலையிலே ஆசீர்வதிப்பான்னு சொன்னால் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அதுக்கு முன்னாடி நிறைய பிரமாணங்கள் இருக்கு. அந்த வசனத்துக்கு முன்னாடி நிறைய பிரமாணம். நான் பாருங்க, நீங்கள் ஒரு வசனம் கேட்டு பாருங்க. ஒரு 4 வார்த்தை சொல்கிறேன். உங்களுக்கு காணிக்கைக்கு எப்படி பலன் பெறுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் வர சொல்லிட்டேன். உபாதத்தில் இருக்குது, 28ஆம் அதிகாரத்தில் இருக்குது, 8ன்னு நினைக்கிறேன். அதாவது உன் கர்த்தர் உன் களஞ்சியங்களும் நீ கையிலும் எல்லா வேலையும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உன் கை பேசுறதை நீ சாப்பிடுவாய் என்கிறத பார்த்துட்டோம். இப்போ இந்த ஆசீர்வதிக்க வசனம் எப்படி நிறைவேறும்? உடனே நீ நடந்துருமா? இல்லை, அதுக்கு முன்னாடி சில ஸ்டெப்ஸ் இருக்குது. வாசிக்கலாம் பாருங்க. அதே இது மல்லிகா 3ஆம் அதிகாரம் 10 வாசிங்க. ஒரு நிமிஷம். உபா 28:12 வாசிங்க. உபா 28:12 கொஞ்சம் வேகமாக வாசிங்க. நான் முடிச்சேன். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும், ஏற்ற காலத்தில் தேசத்தில் மழை பெய்யவும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம், நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலையிலையும் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையை வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு அநேக கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். இந்த வசனம் எப்ப நிறைவேறும்? இந்த மழை எப்போ போயும்? இந்த ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங் எப்போ உண்டாகும்? பாருங்க, கையில் வேலைச்சு எல்லா காலத்தில் ஆசையும் சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் எப்போ வருதுமா? மழை பெய்யணும் அப்படின்றாரு. மழை பெய்யாதான் ஆசைப்படும். நீயே கடன் கொடுப்பாய், கடன் வாங்காது இருப்பாய். இது எப்போ நடந்துமா? இந்த மழைன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக, அதாவது வானத்தின் பலகனை திறந்தாலே என்ன சொல்ல, வானத்தில் பொக்கிஷன் திறக்குனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எங்கே வேணும்? எங்கே வரணும்? நீ ஆட்டோமேட்டிக்கா மல்லிகா வாசிக்கலாம். மல்லிகா 3:10 வாசித்து பாருங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படியாக தசம வாங்கலாம் பண்டசாலை கொண்டு வாருங்கள். அப்போதுதான் வானத்தின் பலகனை திறந்து இடங்கொள்ளாம மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று சோதித்து பாருங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாக. இங்கே நீங்க கொடுக்குற தசம பாவத்துக்கு வானத்தின் பொக்கிஷன் செய்து
திறக்குது. எப்போ ஆலயத்தில் பண்டகசாலை நிரம்புதோ அப்போல்லாம் வானத்தின் பொக்கிஷம் உங்களுக்கு திறக்கும். அப்போ வானத்தின் பொக்கிஷம் திறந்து வானத்தின் பணங்களை திறந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காத வசனம் எப்போ நிறைவேறும்? வசனத்துப்படி தான் நடத்துகிறீர்கள் அப்படின்னா எப்போ வசனம் நிறைவேறும்? நீங்கள் தசமமாக கொடுக்கும்போது நிறைவேறும். ஆலயத்தை பண்டசாலை நிரம்பும் போது நிறைவேறும். தேவவசனம் சோத்திரம் இல்லாத இது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் உங்கள் களஞ்சியத்திலும் எப்போவுமே நிரம்புவதாக இருக்க முடியாமல் உங்கள் கையின் வேலையை ஆசிர்வதிக்கப்படுறது எப்படி நடக்கும் அப்படின்னா, நீங்கள் தசமமாக செலுத்தும் போது வானத்தின் பலனிலே திறந்து கர்த்தர் உங்கள் ஆசீர்வதிப்பா. நீங்கள் கடன் வாங்காத இருக்க ஒரு சூழ்நிலை உண்டாகும். இது நீங்கள் தசமமாக கொடுக்க உண்டான காரியம். அடுத்து வைப்பாங்க, நீங்கள் தேவனுக்கு அதாவது ஊழியர்களுக்கு ஒரு உற்சாகமாய் ஏதோ ஒரு கிளாசம் தண்ணி கொடுத்தா சரி, அல்லது ஊழியத்துக்காக எதாவது விட்டுருந்தீங்கன்னா சரி, ஊழியத்துக்காக சில ஒரு நிலத்தை விட்டாலும் சரி, ஊழியத்துக்காக தண்ணியை தியாகம் பண்ணிட்டாலும் சரி, எதையாவது ஒன்று தேவனுக்கு நீங்கள் உங்களோட பொருட்களை நீங்கள் தியாகமாக நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா நீங்கள் 100 தனியாக பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் 100 தனியாக பெற்றுக்கொள்வீங்க. இது ஒரு விதமான ஆசீர்வாதம். வசந்த் கத்தை நடத்துகிறார். வாசிக்கலாம். லூக்கா 6:38. சாரி, மத்தேயு 19:28 வாசிங்க. மத்தேயு 19:28 வேற வாசிங்களேன். அடுத்த வசனம், என் நாமத்தினிமித்தம் வீட்டையாவது சகோதரியாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது பாருங்க, ஊழியத்துக்காக நீங்க ஏதாவது ஒரு வீட்டையோ நிலத்தையோ கொடுத்தா உங்களுக்கு இப்போ என்ன வரும்? 100. தசமா செலுத்தினா வானத்துக்கு பொக்கிஷம் அதாவது திறந்து வரும். நீங்க ஊழியத்துக்காக ஏதோ விட்டுருந்தீங்க இழந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன வரும்? இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு என்ன வரும்? 100 தனே வரும். மறு ஜென்மத்தில் எல்லாத்தையும் நியாயம் இருக்கிற கர்த்தர் கிரீடத்தில் உட்கார வைப்பா. இன்னொரு இடத்துல பாருங்க, இந்த ஊழியருக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ஒரு 100 மடங்கு ஆசை வரும்னு சொல்லி மார்க்கில் இருக்க வாசிக்க வேண்டாம். அதே வசனம் சோத்திரம் இல்லாதாக இப்படி பார்க்குறோம். இது வந்து நீங்கள் ஊழியத்துக்காக ஏதாவது கொடுத்தீங்கன்னா இப்படி உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அடுத்தது உற்சாகமாக ஏதாவது கொடுக்குறீங்களே, லூக்கா 6:30 உற்சாகமாக ஏதாவது கொடுத்தேன்னா உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரித்து கொடுக்கப்படும். தேவவசனம் சோத்திரம் உண்டாதாக நீங்கள் இப்படி அமுக்கி குலுக்கி சரித்து கொடுக்கப்படும் அப்படின்னா நீங்கள் உற்சாகம் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். வாசிக்கலாம். கொடுக்கப்படும். நன்றாய் அளந்து நீங்க எந்த அளவு அழைக்கிறீங்களோ உங்களுக்கு அழைக்கப்படும். பாருங்க, நான் என்ன சொல்றேன், தேவன் வசனத்துப்படி நம்ம நடத்துகிறார். ஆவியானவர் அது நமக்கு வழி நடத்துகிறார். எப்படி பாருங்க, கையின் பேச ஆசிரியக்கிற மெத்தட் எப்படி இருக்கு? நேரம் ஆசிரியக்கிறது இல்லை. எப்படி வருது? இடையில ஒரு வசனம் இருக்கு. என்ன வசனம்? நீ தசமா கொடுத்தீங்கன்னா வானந்திருந்து ஒன்று ஆசை வைக்க, இல்லையா ஊழியர் ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் தான் கொடுக்க முடியும், அதுக்கு 100 அத்தனையாக ஆசை பெற்றுக்க, இல்லை வீட்டையும் நிலத்தையும் கொடுக்க எல்லாத்துக்கும் நிலத்து நிற்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு 100 அத்தனையும் என்ன நித்திய ஜீவிதத்தில் என்ன உண்டாகும்? என்ன உங்களுக்கு அந்த கிரீடத்தை நியாயத்தை வைக்கிற ஒரு பவர் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்ற, இல்லையா அப்பப்போ உற்சாக கணிக்கு மட்டும் செலுத்துறையா அப்படின்னு சொன்னால் அதுக்கு அமுக்கி உங்களுக்கு குளிக்க சரிந்து நிறந்து வரமே கொடுக்குறாரு. அப்போ பாருங்க, கையில் பேச தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னா இந்த 3 வசனத்தில் ஏதாவது ஒன்று நிறைவேறும் போது தான் என்ன செய்யுது நடக்குது. அப்போ வசனம் எப்படி உண்டாகுது? வசனம் எப்படி நடத்துகிறாரு? உங்களுக்கு ஒரு காரியத்தை ஆசீர்வதிக்கிற ஒரு வசனம் இருந்துச்சு அப்படின்னா அது நம்பர் 1 வசனமாச்சுன்னா அது பிற்பாடு அது துணைக்குள்ள 2-3 வசனங்கள் கற்று நடத்தி தான் என்ன செய்வார்? இதை கொண்டு வருவார். அப்போ நீங்கள் செலுத்துகிற காணிக்கையில் விதவிதமான காரியங்களுக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்குது. நீங்கள் அப்பப்போ கொடுக்குறதுக்கு அமுக்கி குலுக்கி சரித்து கொடுக்கப்படும். நீங்கள் ஊழியத்துக்காக தியாகம் பண்ணும்போது 100 தனியாக திருப்பி கொடுக்கப்படும். மறுஜென்மத்திலேயே உங்களுக்கு என்ன உண்டாகும்? ஒரு பவர் கொடுக்கப்படும். ஆனால் தசமாக கொடுக்கும்போது வானம் திறந்து உங்களுக்கு அது ஆசைப்படும். கடன் வாங்காத இருக்க சூழ்நிலை உண்டாகும். கடன் கொடுக்கும் சூழ்நிலை உண்டாகும். கர்த்தர் சோத்திரம் உண்டாத. அப்போ இந்த வசனப்பெல்லாம் நடக்கும்போது தான் இந்த வசனப்பெல்லாம் தேவன் நடக்கும்போது ஒவ்வொரு வசனமாக நடத்தி தான் இந்த வாக்குத்த வசனத்தை நம்ம நிறைவேற்றுறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் நம்ம வசனத்தில் ஒரு வசனம் நிறைவேறதுக்கு அது துணை உள்ள இன்னொரு வசனம் என்னன்னு பார்த்து நம்ம செய்ய வேண்டும். தேவ வசனம் சோத்திரம்ன்றத ஒரு காரியத்தை நான் சுருக்கமாக முடிக்கிறேன். அதாவது நான் இப்போது இங்கே வந்திருக்கிற மத்தியும் சரி, சுற்றி உள்ள ஆட்கள் கேட்கணும் சரி, ஒரு சின்ன பிரச்சனை நமக்குள்ளே நடந்துருக்கு. என்னென்னா இந்த சகோதர ஐக்கியம் நம்மகிட்ட கிடையாது.
நம்ம கூட பிறந்த ஐக்கியம் நம்மகிட்ட கிடையாது. நானும் அதில் உட்பட்டுருக்கிறேன். நேற்று என்னுடைய சின்ன அக்காவுக்கும் எனக்கும் பயங்கர வாய்த்தகிறார். நான் ரொம்ப யோசித்தேன், இப்படி ஒரு ஆவிக்கிற பிள்ளைங்க ஏன் இப்படி சீராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அதுக்குள்ள ஒரு ஆவி, அதாவது சகோதரத்துக்குள்ள பேசக்கூடாதபடிக்கு சகோதர ஐக்கியம் இல்லாதபடிக்கு நடக்குது. இது ஏன் தெரியுமா? கர்த்தர் நமக்கு ஒரு பரிபூர்ண ஆசையை கொடுக்க முடியாது இருக்கிறார். அந்த பரிபூர்ண ஆசைத்தை நிறைவேறாதபடிக்கு சாத்தான் சில காரியம் தடை செய்யலாம். இந்த பரிபூர்ண ஆசை நிறைவேறணும்னா இந்த சகோதர சேகம் இருக்குங்கிற ஒரு வசனம் என்ன செய்யணும்? நாம ஒப்பு கொடுக்கணும், அதுக்கு நம்ம செய்யணும். இந்த சகோதர சேகம் நிலைத்திருக்காம நம்ம பரிபூர்ண ஆசை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ பரிபூர்ண ஆசை தேவரீர் ஒரு வசனம் நடத்துகிறீர், ஒரு பரிபூர்ணம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த பரிபூர்ண வசனம் நமக்கு நிறைவேறும் அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு துணை வசனம் என்ன இருக்கு தெரியுமா? சகோதர ஸ்நேகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். ஒருத்தர் சகோதரர் இருக்கும். நம்ம மத்தியில் நிறைய நான் பார்க்குறேன். எப்படின்னா, ரெண்டு அக்கா தங்கச்சி பேசுறது இல்லை, அக்காவும் தம்பியும் பேசுறது இல்லை, தம்பியும் அதாவது அண்ணனும் தங்கச்சியும் பேசுறது இல்லை, குறிப்பாக ரெண்டு அண்ணன் மத்தியில் பேசுறது இல்லை. இதெல்லாம் சபை பிரிவுக்குள்ளேயும் சபை பரிபூர்ணம் அடையாததுக்கு பெரிய தடையாக இருக்கு. அப்போ கர்த்தர் சபையை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா அந்த சகோதர சேகம் என்ன செய்யணும்? உள்ளங்க அந்த வசனம் அங்கே செயல்பட வேண்டும். வாசிக்கலாம். அதாவது சங்கீதம் 133:1, சங்கீதம் 133:1. சகோதரர் ஒருமித்து வாசம் எத்தனை நன்மையும் இன்பமா இருக்கு. உங்களுக்கு ஒரு நன்மை வரணும் அப்படின்னா, உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா, உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க நன்மை பெறணும். அந்த நன்மை எப்படி உண்டாகும் அப்படின்னா அந்த சகோதர ஒருமித்து வாசம் பண்ண உண்டு, பிரிஞ்சு வாழ்றது கிடையாது. நான் ஸ்டேட்டஸ் அடிக்கிட்ட போட்டு வார்த்தை தான், துண்டு பண்றது வாழ்க்கை இல்லை, உண்டு பண்றது தான் வாழ்க்கை. ரெண்டு சகோதரர்களால சேர்க்க முயற்சி பண்ணுங்க. பேச மாட்டேங்காங்க, சேர்க்க முயற்சி பண்ணுங்க. பரிபூர்ண ஆசம் கிடைக்கும். நம்ம எபேசியர் 3:10 பார்க்கிறோம். தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கு. ஆசீர்வாதம் வேற, தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் வேற, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. மேலானது பரிபூர்ண ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை உலக ஆசீர்வாதம் தேடி கொண்டிருக்கோம். பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்கு நம்ம இன்னும் ஆயத்தப்படலை. ஏன் ஆயத்தப்படலைன்னா, கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதம் கொடுக்க முடிய வசனம் நிறைவேற்றணும் வாழ்க்கை நினைச்சீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன வசனங்கள்லாம் இருக்கு. அது என்னன்னா, அந்த சகோதரன் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் சேர வாசிக்கலாம். எபேசியர் 3:19. அன்பை இயேசு சொல்ற அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் ஃபுல் பெர்ஃபெக்ட்னஸ் சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும். அது நிறைஞ்சிருக்கீங்களா? சொல்லுங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ சகல பரிபூரணத்தை நிறைய வேண்டும் அப்படின்னா நீ நன்மையில் நடந்திருக்க வேண்டும். அந்த நன்மை நிறைவேற வசனம் அப்போ சகல பரிபூரண வசனம் உங்க வாழ்க்கையில நிறைவேறணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யணும்? நன்மையினால நடந்திருக்கணும். அந்த நன்மை எப்படி வரும்? எபிரேயர் 13 சொல்லப்படுறோம். சகோதர சேகத்தினால சகோதரர் ஒருமித்து வாழ்றதுனால என்ன செய்யும்? அது அந்த நன்மை உண்டாகும். அந்த நன்மையினால உங்களுக்கு பரிபூர்ண ஆசை உண்டாகும். சோதரம் உண்டாதாக ஒரு விஷயத்துக்கு பாருங்க. நேற்று 4 நாள் 3 நாள் முன்னாடி நம்மளோட திருச்சபை சார்ந்த மைக்கேல் ஐயா கர்த்தர் மித்திரன் என்றார். நான் ஒரு மரணத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு சோகம் உண்டாகுது, ஒரு சந்தோஷம் உண்டாயிடுச்சு. ஏன் தெரியுமா? கர்த்தர் வாழ்க்கையிலே அவர் குறித்து எல்லா வசனத்தையும் நிறைவேற்றினார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அவர் 20 வருஷம் பழக தெரியும். ஒரு நல்ல சோசியலிசம் உள்ளவர், எல்லாரும் அன்பாக பழகுவார். தன் முன்னாடி யாரும் கண் கலந்ததுக்கு அளவிட மாட்டார், எதி தலையிடுவார். அப்படி ஒரு மனுஷன் நான் பார்த்துருக்கேன். இடையில 10 வருஷமாக பார்க்க முடியாமல் இருந்தது. ஆனால் 2 வருஷத்துக்கு முன்னாடி சாமோட பிறந்தநாளை பார்த்து பேசும்போது அவர் ரொம்ப விசாரித்தார். அவர் விசாரிக்கும்போது எப்படி இருந்துன்னா, நான் இது வரைக்கும் விசாரிக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டதாக எனக்கு விசாரித்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போது அப்படியே ஒரு மனுஷன் தவறு இருக்கும்போது நான் கோவில் உள்ள வாங்கி இருந்தது. நான் அவருடைய மரணத்தில் எனக்கு ஒரு கர்த்தருடைய நிறைவு அங்கே இருந்தால் நான் ஃபீல் பண்ணேன். என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, ஒரு நல்ல பரிபூர்ணோட இருந்தால் அந்த மனுஷன் கர்த்தருக்கு சேர்ந்தார்னு சொல்லி நான் அறிந்து பண்ணேன். அவருக்கு இந்த மனுஷனோட பரிபூர்ணம் எப்படி வந்தது? அவருடைய பயத்தில் மாத்திரமல்ல, அவருடைய பசுத்தில் மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் 4 பிள்ளைகள் ஒரு சகோதர சேர்த்தோடு இருந்தார். அது ஒருத்தர் திருச்சபைக்குள்ள வரலாம்னு கூட இந்த 4 பேரும் என்ன செய்வார்கள்? அன்பு ஐக்கியத்தில் உள்ளவர்களாக இருந்தார்கள். அது ஒரு ஆள் தான் சீமன். 7 வருஷம் சோத்திரம் இல்லாத ஒரு நல்ல ஐக்கியத்தில் உள்ள ஆள் இருக்கார். யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, யாருக்கும் தொய்தொழில் கிடையாது. அப்படி நல்ல ஐக்கியம் உள்ளவர்களாக காணப்பட்டனாலே அந்த மனுஷன் பரிபூர்ணமாக தேவாசை பெற்றுக்கொண்டு கர்த்தர் திருத்தடைங்க அந்த கிருபை செஞ்சாங்க ஒத்துக்கிட்டேன்.
தேவசம் சோத்திரம் இல்லாத இப்படி பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒன்று இருக்குங்க. ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு, பரிபூர்ண ஆசீர்வாதம் ஒன்று இருக்கு. யாக்கோபு 14 நாள் திரும்பி வரும்போது பெரிய ஆசீர்வாதம் தான். என்ன ஆசீர்வாதம்னா 2 பரிவாரோட ஒண்ணா. அது பெரிய ஆசீர்வாதம், ரைட்டு. அவன் பரிபூர்ணம் ஆனானா இல்லை, அவன் பரிபூர்ணம் இல்லை. எப்படின்னா அவன் வந்து வந்ததுக்கு அப்புறம் ஏசா பின்னா தொடர்ந்து வந்தோன்னா அவனுக்குள்ள பயத்தை நடுங்கிறது பார்த்து கத்தனை சாஞ்சிட்டான். ஆண்டவரே இந்த ஏசாருந்து விடுவீங்க சொல்லி. அப்போ ஒன்று கர்த்தரோட கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார். யாக்கோபு அப்படின்னு சொல்றாரு. அப்போ பாருங்க, பேர் என்ன கேட்ட, இனி இஸ்ரவேல் என்ன பண்ணுவா என்று கர்த்தர் சொன்னார். அந்த யாக்கோபு பேர் கேட்டால் இஸ்ரவேல் மாற்றுவாங்களா? யோசிச்சு பார்க்கணும். அதுக்காக கர்த்தர் சொல்ல. அதுக்கு முன்னாடி 10 அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு 7 அதிகாரம் பாருங்க. அது வந்தது யாரு அப்படின்னு கேட்கும்போது அவன் மாற்றி சொன்னான். யாக்கோபுன்னு அவன் சொல்லலை. அது ஒரு வசனம் மட்டும் வாசிங்க. யாக்கோபு, அதாவது ஆதியாகமும் எடுத்த வேகமாக வாசிங்க. நான் எழுதலை, அதெல்லாம் தெரிஞ்சுக்கனால விட்டுட்டேன். இருபத்தி 16 வாசிங்க. அதாவது 27:16. அவன் தகப்பனுக்கு வந்து அவன் வாசிங்க. அதாவது ஆதிகாரம் 27:16. அவன் தன் தகப்பனுக்கு வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன், நீ யார் என்று கேட்டார். என் மகனே என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பன் நோக்கி உமது வாசிங்க 27:16-17. சரி 18-19 வாசிங்க. நீ யார் என்று தகப்பன் கேட்கிறார். வாசிங்க. பாருங்க, இங்க பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க அவரு நீ யார் கேட்கும்போது என்ன சொல்லிருக்கணும்? யாக்கோபுட சொல்லிருக்கணும், மூத்த மகனாகிய ஏசானார். இங்கதான் குழப்பம் உண்டாச்சு. எப்பவும் ஏசாவுக்கும் யாக்கோபு ஒரு அடிதண்ட ஒரு சண்டை சகோதர எல்லாம் அதே இருந்தது. இதோட வேணா 32 நீங்க பார்க்கலாம். விரட்டிட்டார் ஏசா, அவரை விரட்டிட்டார். நம்ம பையன் தம்பி அங்கே பெரிய சொத்தோட வரனா அவனை ஒன்றும் இல்லாத வரைக்கும் விரட்டுன்னு சொல்லி விரட்டி வந்தார். 7 வருஷம் சோத்திரம் இல்லாதாக நீ கேட்கும்போது என்ன சொன்னாய்? ஏசான்னு சொன்னார், போய் சொன்னார். எத்தனை இருந்தார். ஆனால் இப்போ உடனே என்ன செய்றார்? அவர் கேட்குறா பாருங்க. அவனோட ஒப்பு கொடுத்து கேட்குறாரு. 32 பாருங்க, அவர் ஒப்பு கொடுத்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு தெரியுமா? இப்போது நீ யார்? 29 வருஷம் வாசிங்க. 30 வருஷம் வாசிங்க. அல்ல சாரி 27 வாசிங்க. 27. இப்பதான் என்ன சொன்னா? உண்மையை சொன்னான். இந்த ஒப்புரவு தேவனில் ஆகிற வரைக்கும் சகோதர சேர்த்துக்குள்ள வர முடியாது. என் ஆசோதனை உன்னை விட மாட்டேன்னு சொன்னான். நான் உன்னை ஆசோதிக்கணும், நீ திருவசத்தில் நட. என்ன நடக்கணும்? நீ நான் யாருன்னு உங்க அப்பா வழியா கேட்டப்ப நீ என்ன பதில் சொன்னேன்? ஏசான்னு சொன்ன. இப்ப சொல்லு நீ யாரு? நான் யாக்கோபன். உடனே தான் இஸ்ரவேல் பேர் பெற்றவனா. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து வந்து பாருங்க, அந்த ஆசீர்வாதம் நிறைவேற அடுத்து என்ன சொன்ன? ஏசாவும் அவனையும் அதில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. 7 வருஷம் சோத்திரம் உண்டாதாக இது ஒரு பாக்கியம். ஆனாலும் யாக்கோபுக்கு ஒரு பூர்ண ஆசீர்வாதம் உண்டாகிறார். ஏன் தெரியுமா? அவர் அந்த அதாவது யோசேப்பு பற்றி ஒரு கவலை அவனுக்கு உண்டாகிட்டே இருந்துச்சு. அவன் என்ன சொன்னான்? என் பாதாளத்தில் நான் இறங்கிடுவேன், யோசேப்பை பார்க்கலன்னா நான் பாதாளத்தில் போயிடுவேன் அப்படின்னு ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் இல்லாத புலம்பினான். ஆனால் தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அந்த 10 பேரையும் மறுபடியும் யோசேப்போட ஒப்புரவாக முடியாது செய்து அப்புறம் தான் என்ன செஞ்சார்? யாக்கோபு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யாக்கோபு இஸ்ரவேலப்பட்டவர், இஸ்ரவேல்ங்கிற பேர் மாற்றப்பட்டு கூட அவனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவதற்கு நிறைவேறாமல் இருந்தது. ஏன்னா அவன் மனசுக்குள்ள ஒரு குறை ஒன்று இருந்துச்சு. யோசேப்பை பார்க்காம இருக்கிறதுனால கரெக்டாக என்ன செஞ்சா தெரியுமா? இந்த யோசேப்புக்கு எதிராக செயல்பட்ட 10 பேரையும் அழைத்து வந்து யோசேப்போட ஒப்புரவா செய்து இப்போ அந்த குடும்பம் என்ன செஞ்சது? ஆசைப்பட. ஹல்லேலூயா. நீங்க சகோதர சேர்ந்து இல்லை அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்தை பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கா? நிச்சயமா இருக்காது. யாக்கோபு இருந்து கூட பாராட்டு இறங்குற பயம் நம்ம ஆண்டு கொண்டேதான் இருக்கும். தயவுசெய்து ஒருத்தர் சகோதர சேர்த்துக்குள்ள வருவோம். அவங்க ஒருத்தருக்கு ஒப்புரவாதத்துக்குள்ள காரியத்துக்கு வருவோம். அது என்னமா இருந்தால் என்ன வருது உலகத்தில்?
பணம் எதுனா சரி பண்ணிப்போம். இவன் பணம் ஏசாவுக்கு பணம் கொடுத்தான், சரி பண்ணான், அன்பை கட்டிக்கிட்டான், முத்தம் கொடுத்தான், என்னென்னமோ செஞ்சான் யாக்கோபு. எப்படியோ சகோதர சேர்ந்த காண்பித்தார். இங்கே 10 பேர் வந்தாங்க, பஞ்சத்தில் வந்தவங்க அந்த இடத்துல கூட தன் சகோதரை பார்த்து கட்டி தழுவினார்கள். யோசேப்பை கட்டி தழுவினார்கள். பெஞ்சமினை கட்டி யோசேப்பை தழுவினான். இப்படி எல்லாம் சேர்ந்த உடனே இப்போ யாக்கோபு குடும்பம் எங்கே வரப்பட்டது? எகிப்தில் வந்து பார்வோன் கேட்ட உடனே அவர்கள் இங்கேயே வேலை செய்யட்டுமையா, எல்லாம் இங்கே இருந்து இங்கே சந்தோஷமா இருக்கீங்க. 17 வருஷம் அவர் அங்கே கூட இருந்தார். ஹல்லேலூயா. 130 140 வரைக்கும், அது 17 வருஷம் தன் பிள்ளைகளோட இழந்து போன அந்த பையனோட பரிபூர்ண ஆசீர்வாதங்களை யாக்கோபு கண்மூடினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அப்பா இறக்கும்போது எனக்கு அதான் தெரியுது. 4 பேர் வந்த உடனே நல்ல பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்குள்ளே சேர்ந்தார் சொல்லி. யாக்கோபு எப்போ சேர்ந்தாங்க? எப்போ சேர்ந்தான்? 10 பேர் வச்சு அவன் உள்ளே போல, 10 பேர் வச்சு அவன் கண்டுக்கல. எல்லா சகோதரர் சேர்ந்தும் எவன் விரோதியை காணப்பட்டாங்களோ அவனுடன் சேர்ந்தேன் இணைக்கப்பட்ட உடனே அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்திலே அவன் தேவனிடத்திலே சேர்ந்தான். தேவவசனம் சோத்திரம் உண்டாக. நமக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் வரணும்னா அந்த வசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு முந்தின வசனமாகிய சகோதர சேகனத்திலே இருக்கிறது. ஒருமித்து வாசம் பண்ணுவது நன்மை உண்டாகும். அந்த நன்மை நம்மளோட பரிபூர்ண ஆசீர்வாத வசனத்திலே எடுத்துச்சு. எப்படின்னு கேளுங்க, நான் வந்து அண்ணன் தம்பி பிரிஞ்சுக்கிட்டு நான் தனியாக வாழ்ந்துருவேன், இருக்கவே முடியாது. ஒரு அண்ணன் பிரிஞ்சுக்கிட்டு நான் வாழ்ந்துருவேன், இருக்கவே முடியாது. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலாம், ஆனால் பரிபூர்ண ஆசை பெற்றுக்கொள்ள முடியாது. யாக்கோபு 16 ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார். பரிபூர்ண ஆசை எப்போ வந்தானா தன் பிள்ளைகளை அடிச்சுட்டாங்க பாருங்க, அவன் மறுபடியும் ஒன்றா சேர்ந்த உடனே அதை பார்த்தது தான் பரிபூர்ண ஆசை பெற்றுக்கொண்டான். அப்போ பாருங்க, இண்டிவிஜுவல் ஆசீர்வாதம் எப்படின்னா தேவனுடைய பசுத்தூரம் பெற்றுக்கொள்வீங்க, அது பிரச்சனை கிடையாது. நான் முதல்ல சொல்கிறப்ப அவன் கை பசங்க கட்ட இன்னொரு ஆசை வைப்பா, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பரிபூர்ண ஆசை பெற்றுக்கொள்றதுக்கு உங்கள் மத்தியில் உங்கள் சகோதரர்களை நீங்கள் ஐக்கியம் இருக்க வேண்டும். 2 சகோதரர்கள் நீங்கள் இன்றைக்கி சேராதனால சபையை நீங்கள் எல்லாம் பிரித்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஏன் அவங்கள பேசக்கூடாது? பேசுவோம். 2 சகோதரர்கள் சேர்ந்திருக்கிறனால தான் நம்ம பரிபூர்ண ஆசை சபையில் உண்டையா பேசுவோம். நிச்சயமாக கர்த்தர் ஒரு ஒருத்தருக்கு ஒப்புரா வைப்போம். ஏசா யாக்கோபு ஒப்புராகி பெரிய ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளலையா? 10 சகோதரரும் யோசேப்போட ஒப்புராகி பெரிய அந்த பரிபூர்ண ஆசை பெற்றுக்கொள்ளலையா? ஏன் இவங்க 2 பேரும் அடிச்சுக்கணும்? 2 பேரும் பேசுவோம். 2 கொள்கை வேறுபாடாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பேசுவோம். ஒரே இடத்தமுடையவர்கள் பேசுவோம். பேசி அந்த மறுபடியும் அந்த சபை பிரிவினைக்குள்ளாக வரைக்கும் சபையை ஆசிரியப்படனா இவங்க 2 ஒன்றா சேரணும். ஹல்லேலூயா. இதை காண்டு கொண்டு சகோதர சேர்ந்த பிளவு விடக்கூடாது. இந்த பிளவு உண்டாக ஆதரிச்சு இந்த சபையை பிரித்து கொண்டு சிதறி கொண்டு போகுது. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இதே மாதிரி நான் என்னோட வாழ்க்கையை நான் பார்க்குறேன். 2 அக்கா பற்றியிலே என்கிட்ட பேசப்படுகிறாங்க, நானும் பேசுறது இல்லை. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா இருக்கும்போது எவ்வளவோ நன்மை செய்தாங்க. இப்போ எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நன்மையெல்லாம் திருப்பி கேட்குறாங்க, எங்கே போச்சு சகோதரர் செய்யணும். நான் அதனால தான் எனக்கு வருத்தம். எங்கள் அம்மா இருக்கும்போது இவ்வளோ செஞ்சாங்களே, இப்போ எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் இந்த பிள்ளைகள் கூட பிறந்த பிள்ளைகள் எனக்கு கைவிட்டுட்டேன். அப்படியே வருத்தம் தான் அவங்க நான் கோவப்பட்டேன். அதை நேற்று நான் ஒரு நடந்த சம்பவம். 10 வருஷம் சோத்திரம் உண்டாதாக. ஆனாலும் பாருங்கள், இந்த சகோதர சேர்த்து இருந்தால் தான் நிச்சயமாக கர்த்தர் நம்மளுக்கு பூர்ண ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆசீர்வாதம் வரலாம், ஆனால் பூர்ண ஆசீர்வாதம் சகோதர சேர்த்து உண்டாகும் என்கிற வாக்கியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜோயல் இங்கே உள்ளே வந்தோடனே, ஐயா எனக்கு பணம் நிறைய வேணியா, எனக்கு கடன் இருக்குது, அப்படி அடைக்க முடியாது சொல்லி அவர் எனக்கு கேட்டதே கிடையாது. உள்ளே வந்தோடனே முதல் நாள் ஒரு சாட்சியில் அழுதார். என்ன அழுதா தெரியுமா? எங்கள் அக்காவோட என்கிட்ட பேசணுயா, எங்கள் அக்கா என்கிட்ட பேசணுயா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சோத்திரம் உண்டாதாக. பாருங்க, அந்த சகோதர ஸ்நேகத்தில் நான் ரொம்ப மகிழ்ந்தேன். எங்கள் அக்கா என்கிட்ட பேசணும்போது தான் முதல் ரிக்வஸ்ட் வச்சாங்க. நான் அவங்க என்ன சொன்னேன் தெரியுமா? அவங்க அக்கா ஒரு பேசணும்னா அதுக்கு முந்தின வசனம் ஒன்று இருக்குது. அது என்ன இருக்குதுன்னா, அவங்களுக்கு ஏற்ற மாப்பிள்ளை கிடச்சுன்னா அவங்கள தானாக வந்து பேசுவான்னு சொன்னேன். நல்ல வசனம் அவங்க கற்றுற ஒரு நல்ல விவாதத்தை கற்றுற அவங்க அக்காவை முடிச்சு கொடுத்தார். இப்போ அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு அது சகோதரம் எடுத்துருக்க முடிய இன்னொரு வசனம் இருக்குதுன்னா அதை நிறைவேற்றி கொடுத்தார். தேவன் வசனம் சோத்திரம் உண்டாதாக. அதனால் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சகோதரத்தை நிலைத்திருக்கிறனாலே நம்மளோட பரிமாண ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் சொல்லி டிசம்பர் 5 அப்போ இங்கே பாஸ்டர் மீட்டிங் போடும்போது முதல்ல அவர் முஸ்லீம் பாஸ்டர் சொன்னார், இப்படி எழுதுவதற்காக ஜெபிக்கணுயா அப்படின்னு சொன்னார். சகோதரனுக்கு ஐக்கியம்னு சொன்னார். அது சகோதரத்திலையும் நம்மளோட பெரியா பிள்ளை வந்து ஐக்கியம் வரலையா, அதுக்காக ஜெபம் பண்ண முதல் ஜெபம் அங்கே அதுதான் நாங்கள் ஏறெடுத்தோம். டிசம்பர் 5 இங்கே தான் ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் இங்கே தான் ஜெபத்தை கேட்டால் இன்னைக்கு 2 சகோதரி வந்ததுக்கு கர்த்தர் சந்தோஷப்படுறேன். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டால் நீங்கள் 2 சகோதரிகள் வரவழைத்திருக்கிறார். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. இன்னும் 2 சகோதரியும் வரவழைத்து இதை தொடர்ந்து கர்த்தர் தொடர்ந்து சபை பெருக செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. அதனாலே நமக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நமக்கு எட்ட ஞானத்துக்கு எங்கேயாவது 2 சகோதரர் அடிச்சுக்கிட்டாங்கன்னா
எங்கேயாவது அக்கா தம்பி பேசாமல் இருந்தாங்கன்னா, அண்ணன் தங்கச்சி பேசாமல் இருந்தாங்கன்னா, 2 அக்கா தங்கச்சி பேசாமல் இருந்தேன்னா நான் பேச ஒரு முயற்சிப்போம். அவங்க ஒப்புராக சேர்ந்து எப்படி ஆகும் அந்த குடும்பத்தில் ஒரு பரிபூர்ண ஆசை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தமாகவும், எனக்கும் அந்த சில குறைகள் இருக்குது. அந்த மாதிரி காரியத்தில் இந்த வருஷத்திலே அதை சரி பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு ஒப்பு கொடுத்துட்டு எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கர்த்தர் எனக்கு நான் ஏற்ற வேளையிலே அப்படி சகோதரர் எடுத்திருந்து கர்த்தர் தொடர்ந்து எனக்கு பரிமாண ஆசை தருவார். எனக்கு சோத்திரம் இல்லாத ஆகிய சகோதர ஸ்நேகம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அது இருக்க பரிமாண ஆசை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால கர்த்தர் நம்மளோட வசனத்துக்குள்ள தான் நடத்துவார். 2 சகோதரர் பிரிஞ்சா என்ன மட்டும் கதை ஆசைப்பா நான் சபையை பார்த்துக்கொள்ள அது முடியாது, சத்தியமாக முடியாது. 2 சகோதரர் சேர்ந்தா சாட்சியெல்லாம் போயிடும். எப்படி கத்த சபை ஆசைப்பா இது நிறைவேறும் போது தான் கத்த சபை ஆசைப்பா. ஹalleluya. அதனால தேவ பிள்ளைகள் இந்த ஒரு வசனம் நிறைவேறதுக்கு கத்த இன்னொரு வசனம் நடக்க முடியாது செய்கிறார். அந்த வசனம் நடக்க முதல் வசனத்தில் வாக்குத்தத்தை கத்த நிறைவேற்றுவார். அதனால கர்த்தர் வசனத்துப்படி தான் நம்மளை நடத்துகிறார். நம்முடைய தாறுமாற எண்ணங்கள் சார்ந்த விண்ணப்பங்களை நடத்துவதில்லை என்று தேவ பிள்ளை நாட்டில் சாட்சியை அறிவித்து கர்த்தர் நாமத்தில் அந்த சாட்சியை முடிக்கிறேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். இப்போது சபை